தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நீங்க பல இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. புறநானூற்றில் ஒரு புலவன் பாடினார், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு புலவன் பாடினார். அப்படி அந்த குழந்தை அப்படி வந்த உடனே அதை அழுக வச்சு சிந்தை ஊருக, மனம் அப்படியே குழந்தை மேல படி பிரியமா இருக்கு. முளையுருகும் தீஞ்சுவைப்பால், அந்த குழந்தை மேல அப்படியே மனசு இறங்க, பச்சை உடம்பு தெரியுமில்ல, குழந்தை பிறந்த நேரம் அதுல இருந்து சிவப்பாக இருக்கிற அந்த ரத்தம் மாறி வெண்மையான அமுதம் போல கொங்கையிலே இருந்து இனிமையான சுவைப்பால் அந்த பெண்ணுடைய உடம்புல வரும். நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெருசு. இந்த அம்மா எப்பவும் இருக்கிறாங்க, பணபாரம் இருக்குது. ஆனா குழந்தை பிறந்த உடனே இப்ப அந்த அம்மாவுக்கு குழந்தை மேல அன்பு வந்துருச்சு. அந்த அந்த அம்மா உடம்புல இருக்கிற நேரம் எப்பவும் பால் வராது. இந்த குழந்தைய அழுக சத்தம் கேட்ட உடனே ஒரு உணர்வுல உடம்புல, அந்த அம்மா உடம்புல இருக்கிற ரத்தம் அப்படியே சிவப்பா ரத்தம் வெள்ளையா மாறி அமிர்தமா தனபாரத்துல தேங்கி நிக்குதா. குழந்தை அழுகுதா, தேங்கி நிக்குதா. உடனே என்ன பண்ணாங்க அம்மா, அந்த பாலை குழந்தை கொடுத்தாங்க. ஆமா, அந்த அந்த பால் பொதுவா கிராமங்கள்ல சொல்லுவாங்க சீம்பு பால்னு சொல்லுவாங்க. அந்த சீம்பு பால் இருக்கிறதே, அது குழந்தையினுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வருகிறது. இன்னைக்கும் குழந்தை நல மருத்துவர்கள் அந்த சீப்பும்பால் குழந்தைக்கு நல்லதுன்னு கொடுக்குறாங்க. அது என்ன காசு பணம் வாங்கியா கொடுக்கறது இல்லைங்களா? இனிப்பு வாங்கிடலாம், காரம் வாங்கிடலாம், அம்மா பாலை வாங்க முடியுமா? அதனாலதான் நாம அப்பா அம்மா அவங்கெல்லாம் இருக்கிற காலத்துல அவங்க கையால சமைச்சு இல்லையா? அதுலயும் அம்மா குழந்தையா இருக்கிற பொழுது பால் கொடுக்குறாங்க. அவர் சோறு ஊட்டுற போது தன்னுடைய கையால கொஞ்சம் சோறு போட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நெய் போட்டு அதுக்கு அளவா காரம் போட்டு அப்படி காக்காய் பாரு குருவி பாருன்னு அந்த வாயில உதட்டுக்குள்ள அப்படி வச்சு ஊட்டுவாங்க பாருங்க சோறு. சரி, இப்ப அந்த குழந்தை அழுகுதா. உடனே அந்த குழந்தை என்ன பண்ணாங்க பாருங்க, மிக்கு ஓங்கும் சிந்தை உருக முளை உருகும் தீஞ்சுமைப்பால், அந்த பாலை அப்படியே ஊட்டுறாங்க. இந்த குழந்தை இருக்குது பாருங்க, இது குழந்தைன்னு வச்சுங்க. இதை அப்படியே அளவு ஒரு துண்டு எடுத்து இப்படி கையில பிடிச்சி கரெக்டா தனபாரத்தை வச்சு அந்த தனபாரத்தில் இருக்கிற அந்த பால் ஒழுகக்கூடிய அந்த காம்பை குழந்தையினுடைய வாய்க்குள்ள வைப்பாங்க. இப்போ குழந்தைக்கு அந்த பாலை குடிக்கணுங்கிற புத்தி யார் சொல்லி கொடுக்குறாங்க? அதுக்கு நினைப்பே இருக்காது. அந்த குழந்தைக்கு தெரியுமா? தெரியாது. அந்த குழந்தை இந்த காம்பு உள்ள போன உடனே வாய் இப்படி அசைக்க, குழந்தையினுடைய அந்த மென்மையான வாய் அந்த தனபாரத்தில் காம்பு அப்படி வருட உள்ள இருந்து பால் அப்படியே அமிர்தமா வரும்பாருங்க. இப்ப அந்த குழந்தை குடிக்குதா? குடிச்சதை பார்த்த உடனே அம்மாவுக்கு ஒரே மகிழ்ச்சி. தீஞ்சுவைப்பால் மடுப்ப கண்டு, மடுப்பன்னா அந்த குழந்தை வாயில வைத்து அப்படியே பால் குடிக்குது. அதை பார்த்து தாய் வாழ்ந்திருப்ப, அந்த அம்மாவுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு சந்தோஷம். அப்படியே அந்த தாய் மகளுக்கு இருந்தார்கள். இப்ப குழந்தை மேல அம்மாவுக்கு பிரியம், அம்மா மேல குழந்தைக்கு பிரியம். அம்மா எதை கொடுத்தாங்க? தன்னுடைய உடம்புல இருக்கிற ரத்தத்தை அமிர்தமா மாற்றி அப்படியே வெளியில அமிர்தமா புளிகிறாங்க பாருங்க.
இப்படி தாயினுடைய உடம்புல அந்த ரத்தம் அமிர்தமா வருவதற்கும், அந்த குழந்தை வாய் வைத்து குடிக்கிற பொழுது உடம்பு வருவதற்கும் சரியான அமைப்பட்ட ஒருவர். ஒரு காஃபி நம்ம வீட்டுல போடுறான்னு வச்சுங்க, சில நேரம் சர்க்கரை வச்சா போயிடும், சில நேரம் காப்பி தூள் வச்சா போயிடும், சில நேரம் சூடு இருக்காது. ஆனா ஒரு குழந்தைக்கும் அந்த அம்மாவுடைய உடம்புக்குள்ள குழந்தையினுடைய உடம்புல எப்படி வந்தால் சரியா இருக்குமோ அந்த விகிதாச்சார முறையில அந்த சீப்பம்பாலு மிகச்சரிய சாமி அம்மாவுடைய உடம்புல வைக்கிறாங்க. எவ்வளவு பெருசு, மிகச்சரியா வைக்கிறாங்க. குழந்தை குடிக்கவும் அம்மா பால் கொடுக்கவும் என்ன நம்ம கணக்கு, அந்த முறையில பால் கொடுக்க, அந்த பாலை குழந்தை குடிக்க, அந்த குழந்தைக்கு தகட்டாம அப்படியே உடம்பு வளர்ச்சிக்கு அந்த பால் அமிர்தமா புளி. முலையுருகும் தீஞ்சுவைப்பால் வந்து மடுப்ப கண்டு ஆழ்ந்திருப்ப. அந்த தாய்க்கு அவ்வளோ மகிழ்ச்சி. பிறகு பந்தித்து பாச பெருங்கயிற்றால், இப்படி அந்த குழந்தை அடுத்த வரி காமிங்கம்மா. பந்தித்து பாச பெருங்கயிற்றால், பந்தம் என்பது கட்டு பேர், பிணைப்போன பேர். அந்த பந்தம், அதாவது அம்மாவுக்கு நல்ல பிள்ளை பேர் வேணுமே, பிள்ளை பேர் வேணுமே என்ற ஆசை, அந்த ஆசையாகிய பாச பெருங்கயிற்றால் கட்டி பல்லுயிரும் பாலிக்க. இப்படி ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தை மேல பிரியம், குழந்தைக்கு அம்மா மேல பிரியம், இப்படி ஒருத்தருக்கு மட்டுமல்ல பல்லுயிரும் பாலிக்க, எல்லா உயிருக்கும் இது வரும்படியா செய்தார். உயிர்கள் பல்லுயிர் என்பதை எங்க காட்டினார்? 2வது போற்றியில பல்லுயிர்னு காட்டினார். ஆமா, அதை அப்படியே மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார். பல்லுயிரும் பாலிக்க, இப்படி எல்லா உயிர்களுக்கும் இந்த ஒழுங்குமுறையை செய்து குழந்தை வளர்க்கும்படியா செய்கிறார். அப்படி குழந்தை வளர்க்கிற பொழுது தாய்க்கு குழந்தை மேல அந்த அன்பு இல்லை என்று சொன்னால் குழந்தை வளர்க்க முடியாது. குழந்தை தாயின் மேல அன்பு இல்லை என்று சொன்னால் தாயினுடைய எண்ணப்படி வளராது. இப்படி குழந்தைக்கும் தாய்க்கும் அந்த அன்பை சுவாமி வைத்தாராம். நேசம் வைத்த, நேசம்னா அன்பு, அந்த அன்பை வினைக்கு ஏற்ப சுவாமி வைத்தார். நேசம் வைத்த நெறி, அந்த நெறிக்கு என்னன்னு பேரு? நல்ல நெறின்னு பேர். நேசம் வைத்த நெறி அடிக்கோடு போடுங்க. நேசம் வைத்த நெறி. அப்படி தாய்க்கு குழந்தையின் மேல அன்பு வைத்த அந்த நேசம் வைத்த நல்ல நெறிமுறை இருக்கிறதே, அந்த நல்ல நெறிமுறைதான், நல்ல நெறிமுறையாகிய அந்த வழி எம்மை காக்க. இப்ப யார் அதை வைத்தார்கள்? அந்த நின்ற நடனம் செய்தார் பாருங்க முதல் போற்றியில, அவர்தான் இதை வைத்தார். அப்போ முதல் பகுதியில இறைவனுடைய நடனத்தை காட்டிய உமாபதி சிவம் நின்ற நிறுத்த நிலையின அந்த பெருமான் தான் பெரிய வழியை உயிர் கொடுக்கிறார். அந்த பெருமான் தான் மீட்டறிவு காட்டும் செயலை கொடுக்கிறார். அந்த பெருமான் தான் ஒய்யாத வல்லபமாகிய நிலையை மீண்டும் அந்த பெரிய வழியை கொடுக்கிறார். அந்த பெரிய வழியில பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு அம்மா மேலையும் அம்மா குழந்தை மேலையும் பாசத்தை நேசத்தை வைத்த நெறி போற்றி. ஆக தாய இதைத்தான் தாயேயாகி வளர்த்தனை போற்றி. அம்மா பால் ஊட்ட செஞ்சாதான் ஊட்ட முடியும். பால் வர்ற மாதிரி உடம்பு இருந்தாதான் வரும். குழந்தைக்கு பால் ஊட்டணும்னு அழுகிச்சாதான் அழுக முடியும்.
எனவே இறைவனே குழந்தையை அழச் செய்து தாய்ப்பால தரச் செய்கிறார். அந்த தாய் சேய் என்று பாசத்துல கட்டி இருக்கிற அந்த நிலைகளை எல்லாம் சாத்திரத்துல மெய்கண்ட சிவம் சிந்தித்து அதை காட்டி இருப்பது எவ்வளவு பெரிய உயர்ந்த சிந்தனை. இறைவன் வச்சதும் ஒரு கருணை, அதை எடுத்து காட்டினார் பாருங்க உமாபதி சிவம். எவ்வளவு பெரிய சிந்தனை. இனி ஆசற்ற பாழை பசும்பதத்தும் பாலனாம் பதத்தும் நாளுக்கு நாள் அடுத்த போற்றி காமிக்கமா. சகல ஞானத்து மூழ்வித்து கொண்டு ஆழ கருவி கொடுத்து ஒக்க நின்று பண்டாரியானபடி போற்றி. ஆசற்ற பாழை பசும்பதத்தும் அப்படி தாயினுடைய அரவணைப்புல அன்பாயிருந்து அந்த குழந்தையை பாதுகாத்து வருகிறார். இந்த முறையில பிறந்து வருகிற அந்த உயிர்களுக்கு குற்றமற்ற கருவிலை இருக்கிற காலத்திலேயும் அந்த குழந்தையை அவன் பாதுகாத்தான். பிறகு ஆசற்ற பாழை பசும்பதத்தும் கருவல வளர்கிற பொழுது பிறகு பாலனாம் அப்பதத்தும் பிறகு அந்த குழந்தை கீழே பிறந்து பாலனாய் இருக்கிறது. அப்பதம் அந்த பருவத்திலேயும் இந்த அதாவது பாலை பசும்பதம் என்பது இந்த கிராமங்கள்ல பார்த்திருப்பீங்க. இந்த தென்னை மரத்தினுடைய பாலை அப்படி கூம்பியே அப்புறம்தான் பிரியும். அது போல கருப்பத்துல கருவாய் கிடந்த பொழுது அந்த பாலை விரியாமல் இருப்பது போல இருந்தது. அந்த நேரத்திலேயும் பாலனாம் அப்பதத்தும் குழந்தையாக இருக்கிற காலத்தும் பிறகு நாளுக்கு நாள் சகல ஞானத்து மூழ்விற்று. நாளுக்கு நாள் அப்படியே அந்த குழந்தைக்கு உடம்பு வளர்கிறது. அப்படி வளர்ந்து வருகிற பொழுது பாலனாய் இருக்கிறான், குமாரனாய் இருக்கிறான், கிளமாமா இருக்கிறான். இந்த குழந்தை எப்படி வளர்ந்து வருது பாருங்க. பாலனாம் அப்பதத்தும் நாளுக்கு நாள் சகல ஞானத்து மூழ்விற்று. சகல ஞானம் குழந்தையா இருக்குது, அப்புறம் குமரனா மாறுது, அப்புறம் கிளம்பா மாறுது. இப்படி பருவங்கள்ல சகல ஞானத்து சகல அவத்தை படுத்தி, சகல அவத்தை மட்டும், அதாவது சகலன்னு சொல்லுறது பாருங்க, அது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க, நான் விளக்கமா சொல்லுகிறேன். சகல ஞானத்து அந்த சகல அவத்தை படுமாறு செய்து பிறகு ஞானத்து மூழ்வித்து அந்த பருவத்துக்கு ஏற்ப கலைஞானம் படியும்படியாக செய்கிறார். அதற்கு ஏற்ப கொண்டு ஆழ கருவி கொடுத்து அந்த உயிர்கள் செயல்பட அந்த உயிர்கள் உடம்புல இருந்து வினைய கழிவதற்கு ஏற்ப 36 கருவிகளை கொடுக்கிறார். கருவி கொடுத்து உடம்புல பாருங்க, காது, தோடு, கண்ணு, அறிகருவி, தொழிற்கருவி. நம்ம உண்மை விளக்கத்துல படிச்சோம் இல்லையா? 6 தத்துவம் ஏது? 36. அந்த கருவி கொடுத்த 36 தத்துவங்கள். 36 தத்துவம் என்னென்ன? ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5. இந்த எல்லாம் ஆழக்கருவி கொடுத்து கொண்டு ஆழக்கருவி கொடுத்து. ஆமா, இந்த கருவிகளை வச்சு இப்ப கண்ணை வச்சு நான் பாக்குறேன், காதை வச்சு கேட்கிறேன், கையை வச்சு சாப்பிடுறேன், காதை வச்சு நடக்கிறேன். என்னுடைய கண்ட்ரோல்ல, உயிரினுடைய கண்ட்ரோல்ல என் உடம்பு இருக்கிறது ஓரளவு இல்லையா? அந்த முறையில ஆழக்கருவி கொடுத்து 36 கருவிகளையும் கொடுத்து ஒக்க நின்றுனா
எல்லாருடைய உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார். அந்த ஒக்க நின்று என்பதுதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் கண்ணிமைக்கின்ற நேரம் கூட உயிரை விட்டு அவன் பிரிவதில்லை. அப்படி ஒக்க நின்ற எப்பொழுதும் சேர்ந்தே என்று எப்பொழுதும் என்று பண்டாரியானபடி போற்றி உயிருக்கு ஏவலாளனாக இருக்கிறார். அப்படி ஏவலாளனாக பணிபுரியக்கூடிய அந்த கருணையை வணங்குகிறேன். பண்டாரி யானபடி போற்றி. ரொம்ப அருமையான இறைவன் உருத்தெரியா காலத்தே உள்புகுந்து இருக்கிற குறிப்பை மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் கண்டபத்துல பாட்டுகிறார். அந்த முறையில நம்முடைய அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து உடம்ப தயார் பண்ணி பிறக்க வைத்து, பிறந்த பிறகு பால் கொடுத்து, பிறகு அன்பு வைத்து, பால கருவில் இருக்கிற பொழுதும், பாலனாய் இருக்கிற பொழுதும், பிறகு குமரனாய் இருக்கிற பொழுதும், கிழவனாய் இருக்கிற பொழுதும், சகல நிலைக்கு ஏற்ப கல்விகளை எல்லாம் கொடுத்து, 36 கல்விகளை கொடுத்து செயல்படுகிற பொழுது உயிராக உட்க நின்று ஒவ்வொரு உயிருக்கும் அவன் ஏவலாளனாக இருக்கிறான். ஏவலாளன் தெரியுமில்ல, ஏவலை செய்வன் ஏவலாளன். தொழில் செய்வதால் அவனுக்கு என்ன பெயர்? தொழிலாளின்னு பேர். நிறைய முதல் வச்சிருந்தா அவனுக்கு என்ன பெயர்? முதலை ஆழ்வதால் முதலாளி, தொழிலை ஆழ்வதால் தொழிலாளி, செயலை ஆழ்வதால் செயலாளி, பொருளை ஆழ்வதால் பொருளாளர். அதுபோல பல பிறப்புல சேர்த்து வச்ச நோயை ஆழ்வதால் நோயாளி. முதலாளினா சந்தோஷமா இருக்கு, செயலாளினா சந்தோஷமா இருக்கு, பொருளாளர்னா ரொம்ப ஹாப்பி, பைனான்ஸ் மினிஸ்டர்னா எப்படி சந்தோஷம். அது மாதிரிதான் நோயாளி. அது போல ஏவலாளி. அம்மா என்னை பார்த்து சிரிக்கிறார் பாரு. நோய் எப்படி வருது பாரு. நம்ம சிந்திக்கிற நேரம் இல்லை. தொழிலை ஆழ்வதால் தொழிலாளி, பொருளை ஆழ்வதால் பொருளாளி, இல்லையா? இல்லத்தை ஆழ்வதால் இல்லாள், இல்லத்தை ஆழ்வதால் இல்லாள். அதுபோல நோயை ஆழ்வதால் நோயாளி. அதுபோல ஏவல். அந்த டம்ளர் எடுத்துட்டு வா, பேங்க் போயிட்டு வா, பணத்தை கொடுத்துடு, பாத்திரத்தை கழுவி கூட்டி விட்டுரு, பாய போடு. ஏவல். ஒருத்தர் சொல்றாங்க, நீ கடைக்கு போயிட்டு வந்துரு, இந்த கொடை வந்து போய் பிடிச்சிட்டு, பாத்ரூம் எல்லாம் கழுவி விட்டு, துணியை பத்த வச்சு காய போடு, காய்ச்சி வச்சு துணி மடிச்சு வச்சிரு. தினம் வேலை கொடுக்குறோம்ல. வேலை கொடுக்கறது வீட்டம்மா, ஐயா செய்வது வேலைக்கு. இப்ப சாமி வேலை கொடுப்பவனா இல்லைங்க, வேலை செய்யறவனாய் இருக்கிறான். எனக்கு இந்த பிறப்ப கொடுத்த கடவுள் ஒரு வேலைக்காரனா இருக்கு. வேலைக்காரனா இருக்கிறது இந்த ஜென்மாவில கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. அதை கண்டுபிடித்து உபாபதிஷம் ஐயா, ஆசற்ற பாலை பசும்பத்து பாலநாமப்பதும் நாளுக்கு நாள் சகல ஞானத்தை ஒழித்து கொண்டு ஆழ கல்வி கொடுத்து ஒக்க என்று எனக்கு உதவி கொண்டீர்களே, உங்கள் ஏவலாளர் திருவடியை நான் வணங்குகிறேன். பண்டாரி அப்படின்னா ஏவலாளர் பொருள். ஏவலாளி எப்படி இருக்கணும்னு ஒரு வரி சொல்றார். ஏவா மக்கள் மூவா மருந்து. குழந்தைகள் எப்படி ஆக்கணுமா, சொல்லி செய்யக்கூடாது, நினைக்கிறத செய்யணுமா. ஏவா மக்கள் மூவா மருந்து. சாகாத வரத்தை கொடுக்கும். பிள்ளைகள் அப்படி வாய்க்கணும். என்னமோ நம்ம அப்பாவுக்கு அதை நாம கொடுக்க முடியாம அவங்க சொல்லியே நம்ம செய்யல. அப்படி பண்டாரியானபடி போற்றி
அதை 2020 எப்பணியாளர் என்று காட்டுகிறார். அந்த இறைவனை உள்ளபடியே சொல்லி, ஏவலாளனாக இருக்கிற இறைவா, இந்த ஏழைக்காக நீ வேலைக்காரனாக வந்தாயே என்று அவனுடைய திருவடியை நாம் போற்றி வணங்குவோம் என்று சொல்லி, இது வரை 6 போற்றி பார்த்திருக்கிறோம். திருவருள் உணர்த்த உங்களுக்கு நான் நினைவூட்டினேன். உமாபதி சிவத்தினுடைய மூலத்தையும் சென்னியப்பனார் உரையையும், அது ஒரே தொடர் சகல என்ற ஒரு தொடர் இருக்கிறது. அந்த தொடரை மட்டும் அடுத்தவர்கள் அம்மா கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும். அது அவத்தை என்று ஒரு தலைப்பு. அது ஒரு தொகுப்பா உங்களுக்கு சொல்லிட்டு மீதமுள்ள நிலைகளில் இருக்கிற அவத்தைகளை பற்றி நான் சொல்லுகிறேன். அதுல சகல அவத்தை அவர் என்ன செய்தார்? கொண்டு ஆள கருவிகள் கொடுத்தார். எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இந்த கருவிகள் கூடுதலும் கருவிகள் குறைதலும் தான் சகல அவத்தை. அந்த கருவிகள் கூடுதலும் குறைதலும் இருக்கிற சகலவத்தை பற்றி 7வது போற்றி சொன்னார். அந்த போற்றியை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம். எத்தனை கோடி செல்வத்தில் செய்த புண்ணியம் நினைச்சுப்பார். இன்றைக்கு நடந்த வகுப்பை சுவாமி உணர்வோடு சிந்திக்க வைத்தார். பாருங்கள், கோடி கொடுத்தாலும் இதுக்கு பெறாது என்று சொல்லி 2 போற்றியை சிந்திக்க வைத்த திருவருள் குருவர்களையும் போற்றுவோம். அதற்கு ஏற்ப இந்த இணைப்பு செய்தாங்களே அம்மா, அவங்க திருவடியையும் அதுல அவங்க சொன்னா கேட்கணுங்களும் நல்ல புத்தி இருந்து நாமெல்லாம் இணைஞ்ச பாருங்க. இன்னைக்கு 25 பேர் 24 பேர் உங்களுடைய திருவடிகளையும் என்னுடைய செல்லிமேல் வைத்து மனமொழிமைகளான வணங்கி இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். நண்பர்களே, நடத்தின பகுதியிலே எதையும் இருந்தா மட்டும் 1-2 கேளுங்க. எஞ்சி உள்ளதை அடுத்த வகுப்பில் சிந்தித்துக் கொள்வோம். சிவாய நம.